வெறும் டக்குன்னு வந்து வாத்தியாரே உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா வாத்தியாரே அப்படின்னு சொல்லு பாருங்க. நம்ம ஹீரோவோ ஆமா எனக்கு கேக்குது அப்படிங்கும்போது ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்கும் பாருங்க. ஹிலோரியஸ் அப்படிங்க நம்ம ஹீரோவோ என்ன ஒரு எதிரி உள்ள வரும்போது இவனுக்கு இவ்வளவு காமெடியா இருக்கு, யாரு இவன் லூசு பைய அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வருவான் பாருங்க. அங்க பெரிய ஜெயண்ட் மாதிரி ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க, கேவலமான ரூலர்ஸ் அவனுங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்றத பாரு அப்படின்ற போது ஃபுல்லா சங்கிலி போட்டு கட்டி அதை அப்படி முட்டிக்கால் போட்டு இருக்கும், எந்திக்கவே முடியாது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஓ இதுதான் பாசா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதை சொல்லு பாருங்க, இந்த சேஞ்ச்ல இருந்து என்ன காப்பாத்து, இதை அவுத்து விடு, இந்த ரூலர்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தெரியும், இது எல்லா மோனார்க்குக்கும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு அதை கத்தும் பாருங்க. அப்புறம் அது சொல்லு பாருங்க, நீ 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 அவங்கள ஒருத்தர் கிடையாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோ ரூலர்ஸா அப்ப அந்த ரூலர்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதுவோ ஆமா அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிற பாக்குறாங்க, என்ன படிக்கலாம் வச்சு ஒரு மிகப்பெரிய உண்மையான வார உருவாக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம ஹீரோவோ நானும் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்டையும் கேட்டுட்டேன், இந்த சிஸ்டத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன், ஆனா இதுக்கான பதில் எங்கேயுமே கிடைக்கல, நீ சொல்லு ரூலர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அந்த மாஸ்டரோ ரூலர்ஸ் எல்லாம் பழங்காலத்துல இருந்தே மோனார்க்ஸ் கூட சண்டை போடுறவங்க, அவங்க மோனார்க்ஸுக்கு எதிரி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ அவங்க மோனார்க்கு எல்லாம் எதிரினா அவங்க எனக்கு எதிரியா, அவங்க ஒன்ன கட்டி போட்டுருக்காங்கன்னா அப்ப நீ அவன் சொல்லுவான் பாருங்க ஆமா நானும் மோனார்க் தான். அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க ஒன்ன எல்லா ரூலர்ஸ் எல்லா மோனார்க்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீ அவங்களை எதிர்கொள்ற அளவுக்கு நீ இன்னும் சக்தியை பொசஸ் பண்ணலனா உனக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ என்ன சப்போர்ட்டா அப்படின்னு கேட்பான். அவன் உடனே சொல்லுவான் பாருங்க ஆமா நீ இந்த செயின் எல்லாத்தையும் அவுத்து விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, நீ ஒரு மாஸ்டர், நீ என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவியா, இதை நான் நம்புவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே அப்படின்னா நான் இதை நம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. சொல்லிட்டு அப்படின்னு வாயை திறந்து ஊதுவான். அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பா போவாங்க டக்கு டக்கு டக்குன்னு அதுல வரும் பாருங்க பிளட்ஸ் ஆஃப் ஆனஸ்டி, அதாவது ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கும் போது அவங்க போய் சொல்லிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு மந்திர சத்தியம், இதை ரெண்டு பேருமே பிரேக் பண்ண முடியாது, அதை வந்து ரெண்டு பேருமே எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, அதனால இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாருமே போய் சொல்ல முடியாது. அடுத்து அந்த மாஸ்டர் சொல்லும் பாருங்க இந்த செயின் அவுத்து விடு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ சரி இது நம்புற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இது பிளட்ஸ் ஆஃப் ஆனஸ்டி, இது போய் சொல்ல முடியாது, சரி ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உனக்கு கேட்கணும், நீ எப்படி மத்த மாஸ்டர் மாதிரி இல்லாம ஃப்ரீயா பேசுற அப்படின்னு கேட்பான். அது என்னன்னா மத்த மாஸ்டர்ட்ட கேள்வி கேட்கும்போது ஒரு மாதிரி கிளிச் ஆகும், ஆனா அவன் கிளிச் ஆகாம பேசுவானா. அதுக்கு அந்த மோனார்க் சொல்லுவான் நீ எப்படி மத்த மாஸ்டர்ஸையும் என்ன மாதிரி மோனார்க்கையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்க முடியும், அதுங்கெல்லாம் கேயாஸ்ன்ற ஒரு உலகத்துல இருந்து ரூலர்ஸ் சண்டை போட்டு மிச்சம் தான், அதுங்கெல்லாம் அந்த மிச்சத்தெல்லாம் அவங்க இந்த உலகத்துக்கு அனுப்புறாங்க, ஆனா நான் ஒரு மோனார்க், நான் இதுல இருந்தா விலகி இருந்து ரொம்ப அமைதியா இதுல இருந்து எப்பயாச்சும் தப்பிக்கணும்னு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லுமாருங்க. நம்ம ஹீரோ உடனே ரூலர்ஸா அந்த சில்வர் கலர்ல ரெக்கையோட இருக்குமே அதுங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா அவங்க தான் ரூலர்ஸோட சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து நம்ம ஹீரோ அந்த மோனார்க்க பார்த்து கேட்பான் எதுக்காக அந்த ரூலர்ஸ் எல்லாம் இந்த மாஸ்டர்ஸ எங்க உலகத்துக்கு அனுப்புறாங்க, சொல்லு எதுக்காக எங்க உலகத்துக்கு அதை அனுப்புறாங்க அப்படின்னு கேட்க அவன் அப்படின்னு சிரிப்பான் பாருங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோக்கு நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு அனிமி ஃபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.